அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனி பயிற்சி ஆகுது. இன்னிலேருந்து ஒரு 2 வருஷத்துக்கு சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்கள்லேயும் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஈவன் யூடியூப்பில் கூட இப்போ நான் எப்படி பேசுகிறேனோ அந்த மாதிரி. ஆனால் அவங்கெல்லாம் ராசிகளை பற்றி சொல்லுவாங்க. இந்தந்த ராசிகளுக்கு இந்தந்த ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குன்னு. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ராசிக்கு இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஒரு கணிப்பில் சொல்லுவாங்க. அது நடக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொன்று, ஒரு சில பேர் அவங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய ரேட்டிங்கை கூட்டிக்கிறதுக்காக நெகட்டிவாக மட்டுமே சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம பேர் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் இப்போ யூடியூப்லேயோ இல்லை டிவிலேயோ பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ்னஸை மட்டுமே சொல்லுவாங்க. ஸோ அந்த நெகட்டிவ்னஸை விதைக்கிறாங்க இவங்களே வந்துட்டு. ஸோ ஒரு இதை பற்றி பேசும்போது ஒருத்தன் பார்க்குறான், ஒரு லேடி பார்க்குறாங்க, இல்லை ஒரு சின்ன பையன் பார்க்குறான்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விதமாக நீங்கள் வந்து பேசணும். இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போனால் டாக்டர் வந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? அவங்களால முடிஞ்சு அவங்க பெஸ்ட்டை பண்ணுவாங்க. இறைவன் இருக்கிறான், இறைவனை வேண்டுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பொலைட்டாக சொல்லுவாங்க. நெகட்டிவ்னஸ் என்ன இருக்குது, அந்த பாடியில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களோட வியூஸை ஏற்றுறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹெவியாக டேமேஜ் பண்ணுற மாதிரி, எல்லாரையும் பயமுறுத்துகிற மாதிரி நிறைய பேர் நெகட்டிவாக பேசுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் எதையும் நம்பாதீங்க. ஸோ உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஜாதகம் தப்பு, ஜோசியம் தப்பு அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு எந்த மாதிரின்னு சொன்னால், இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள நம்பாதீங்கன்னு நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக பேசுகிறவங்கள வந்து நீங்கள் அவங்க சொல்கிற பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பயங்கர நன்மையை தரும். எல்லாத்தையும் தாண்டி நம்ம கையில் தான் நம்மளுடைய கீர், நம்ம கண்ட்ரோல், எப்படி சொல்கிறதுனா கிளச்சு, பிரேக் எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம கரெக்டாக நம்ம வேலையை செஞ்சுட்டு, நம்மளுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு, இறைவனை நல்லா வேண்டி நம்ம வந்து நம்மளுடைய வேலையை செஞ்சாலே கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கும். ஸோ இந்த சனீஸ்வரனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், காயத்ரி மந்திரம், சனீஸ்வராய வித்மஹே சாயா புத்திராய தீமஹி தன்னோ சனீஸ்வர பிரச்சோதயாத். இதை நீங்கள் சொன்னாலே போதும். எந்த ஜோசிகாரம் சொல்கிற நெகட்டிவ்னஸும் உங்களுக்கு நடக்காது. அந்த சனீஸ்வரன் நம்ம கூடயே இருந்து நம்மளை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவார். சனியை மிஞ்சிய குருக்களும் இருக்கிறாங்க. ஸோ ஹனுமான், சனீஸ்வரன் வந்து ஹனுமானுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஹனுமானுக்கு ஒரு வரமும் கொடுத்துட்டு போனார். ஸோ இந்த மாதிரி நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க. நம்ம குருக்களை வணங்கி, நம்மளுடைய இறைவனை வணங்கி, சனீஸ்வரனுடைய அருளையும் நம்ம பெற்றாலே போதுமானது. ஸோ இது எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். அதனால் வந்துட்டு நீங்கள் யாரும் பயந்துக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன். நிறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க, அதுக்காக எனக்கு இது வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு 11 டைம் சொன்னாலே போதும். சனீஸ்வராய வித்மஹே சாயா புத்திராய தீமஹி தன்னோ சனீஸ்வர பிரச்சோதயாத். இதை சொன்னாலே போதுமானது. நிறைய நல்லது சொல்கிறவங்களும் நிறைய உண்மையை பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், அவங்க சொல்கிறத ஒரு சஜஷனாக எடுத்துக்கோங்க, அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். பாசிட்டிவாக மட்டும் இருங்க, நல்ல வேலைகளை மட்டும் செய்யுங்க, உங்கள் வேலைகளை தைரியமாக செய்யுங்க, இறைவன் அருள் கிடைக்கும். நன்றி.